Vellore, Father Provincial, and Mother Provincial of the FMA, and all our few leaders. We did not invite, and our till now has been our guardian, supporter, and our everything, Most Reverend Robert. Come. His Excellency, the Most Reverend Dr. P. Ambrose, PhD, the Bishop of Vellore, His Grace A. M. Chinnappa, SDB, the Provincial of Salesian, Reverend Father Don Bosco, and the Provincial of FMA, Margaret, and dear fathers, well-wishers, welcome you all. First of all, we like to open the crib prepared by our brothers along with our Bishop, His Excellency, will cut open the crib and followed by the band and a carol. Let us pray. O God, out of your love for us, you sent your dearly beloved Son to become man. You will that he be born in a humble stable in order to give us an humility. We pray you now to bless this crib, a representation of the scene of his birth. May it draw us closer to him. By imitating his humility, may we become a worthy dwelling place for his rebirth, Jesus Christ, thy Son, our Lord. Amen. கையில் தள்ளி விடு. Dear friends, opening of the crib, kindly be seated. Along with Father Oswald, SDP, the band will give a choir and followed by a carol by the SDR friends. So kindly be seated. Now the band will give us the carols.
இருந்தது. இப்போ வந்து அன்அஃபிஷியல். அன்அஃபிஷியல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Because Jesus was very unofficial. We made him very, very official. He was just born in a manger. Nobody, none of us knew that he was born. So simple and so nice was our God. So we have made it very, very official. We will sing the கானடா ராகத்தில் நாங்கள் பாடினதை எனக்கு பக்கத்துலேயே எப்படி பாடணும்னு பாருங்கள், எங்கள் பிள்ளைங்க எப்படி பாடுறாங்கன்னு பாருங்கள். அதில் வாழ்த்து மட்டும் பாடிட்டு இன்னொரு தமிழ் பாடல், கிளாசிக்கல் பாடல். 8 வருஷம் நான் 8 வருஷம் இருக்கிறேன்னு இருக்கிறத உங்கள் எல்லோருக்குமாக விசேஷமாக நம்ம பிஷப் அவர்களுக்கு அவர்களுக்கும் அந்த பாடலை பாடி உங்களுக்கு என்னோட நன்றியின் கடனாக இப்பொழுது அது பிறகு பாடுவேன். இப்போ வந்து கானடா ராகத்தில் வாழ்த்து. இப்பொழுது தமிழ் திருவிளையாடல் படத்தில் வந்த ஒரு பாட்டு நாங்கெல்லாம் பாடினோம்னா அது கொஞ்சம் அதிசயமாக தான் தெரியும். டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் பாடின பாட்டை இப்போ அதே பாட்டு தான் பாட போகிறோம். வார்த்தைலாம் பார்க்குறோம், அப்படியே பாட போகிறோம். உங்களை மாதிரி எனக்கு பாட வராதுங்க, எனக்கு இவ்வளோ தான் வரும். அதை பாடி நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் 2 ப்ரொவின்ஷியல் எஸ்டிபி ப்ரொவின்ஷியல் எர்மன் ப்ரொவின்ஷியல் அவர்களுக்கும் நாங்கள் எல்லாருமே சுப்பீரியர் தானே, உங்கள் அனைவருக்கும் நம்மளை அர்ப்பணம் செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இசை தமிழ் செய்த அருள் சாதனை நீர் இருகையிலே எமக்கே பெரும் சோதனை இறைவா
இசை தமிழ் நீ செய்த அருள்சாதனை இரு கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அருள்சாதனை இரு கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அருள்சாதனை வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலின் மணவாழனை உனது வீட்டிலே வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலின் மணவாழனை உனது வீட்டிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே இது ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இது ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இதை தமிழ் நீ செய்த சாதனை இரு கையிலே எனக்கு பெரும் சாதனை இசை தமிழ் நீ செய்த சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முதையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பெட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை பெட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் வணக்கம் வாராதிருப்பதென்ன பேசும் தமிழ் அனைத்தும் வாராதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை இரு கையிலே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை தாய் ஒரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ தாய் ஒரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னையே பழுதரும் பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ பெருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா பெருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்குள்ள எனக்கு இல்லை உனக்குள்ள எனக்கு இல்லை உனக்குள்ள எனக்கு இல்லை. Already welcome. It is an official welcome. Welcome in our midst. தமிழ் ஆங்கிலத்தில் சேர்ந்து பேசுகிறேன். உங்களுக்கு ரெண்டு மொழி தெரியும் நினைக்கிறேன். I know Hindi also, but you may not understand. Welcoming is not only an attitude, it is a sentiments. Sentiments are more powerful than attitude. So we are the welcoming persons. We have to be always welcome. Our superiors know what it is. So we welcome in our midst. Within a minute, a short history of this place. I am here 27th year, occupying this building, doing some work. There was a kind of a secular institute here, which had about, as a big history, 50 priests without incarnation. 50 priests. The Holy Mother, the church propaganda period, when Pomko was the cardinal, it was facilitated by Cardinal Rutsamin. That time he was not a cardinal. To find incarnation for this 50 secular institute people. 50%. They are no incarnation, but they were ordained. You know what it means, incarnation, ordaining, without the owning. No incarnation into a religious society,
No incarnation to any of the dioceses. They were just standard. How they got ordained, that's another mystery. So there are a lot of mysteries I am speaking of you, only about one mystery. They were ordained without any incarnation. So Cardinal Comte told me, you take it up and find out these people where they are and give them an identity. So those days only landline was available and all the people were in America, United States, Australia, Germany, and wherever they could find their some welcome, they were settled. So I contacted all the bishops under whom these people were working without incarnation. I got them incarnated. I took 16 years to finish this work. 16 years I finished this work. Till then I was occupying this building built by Cardinal Lusami under the direction, responsibility of Father Bosco, was a former PG of Chengalpattu, and he was also member of the Secular Institute. 16 years of work I got settled the incarnation of this Secular Institute. So the Holy See has permitted me to use this building for the new congregation I started in 2011. 2011 when the congregation started. We started working from 2014. So this is used under the auspice, under the supervision of the Bishop of Chengalpattu, Bishop Nidinathan. அவர் மேற்பார்வையில் இந்த பில்டிங்கை நான் தான் 27 வருஷமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இங்கே முதல்ல செக்குலர் இன்ஸ்டியூட்டு அப்புறம் நம்ம சொசைட்டி ஆஃப் கவுன்சிலிங் தான் இது நடத்திக்கிட்டு இருக்கிறோம். Now you know something about this building. I have not put up. Those days it cost 14 lakhs, 30 years back. Mr. Denson knows, Mr. Joseph and other people who are from these two parishes know the history of it. இப்போ 14 lakhs இது கட்ட முடியுமா? இந்த நிலம் வாங்குறது 3 lakhs தான். இந்த நிலம் இப்போ பதில் ஒரு 90 cents of land are vacant. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லீகல். இப்போ வாங்க முடியுமா? 3 lakhs we got it from ரெட்டியார். இது ரெண்டெல்லாம் சரி. இது வந்து it was put up with 14 lakhs they put this. So I am using it temporarily. I hope the Holy See will think of in some other way. At present, we are about 30 members. We are very 40-45 பேர் இருந்தாங்க. ஒன்றாக போகிறதும் வரதும் இருந்துச்சு. It is a culture of any congregation. People come and go. People come and go, go and come. இப்பொழுது we have 30 members in our congregation in different stages of formation: theology, philosophy, regency, college studies. இந்த இனிஷியல் ஸ்டேஜை கொஞ்ச நேரம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணால் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் டு சி ஹவ் இட் கோஸ். Initial formation for the 2 years is just stop aspirants and pre-notice and stop and notice. We have one priest ordained nearly 8-9 years back for the Edwin Bishop Soundaraj gave permission to ordain him. Now he is helping us in many ways. I am welcoming you to understand us. Not only for this function, for this way, I want to welcome you to understand the situation, the background with which and we have been working and we have been struggling and we have been going ahead with the blessings of God, with the support of our superiors and our bishops and all. So welcome you to understand, to welcome you to walk with us. Similarity பேசுகிறேன் and finishing. Similarity நம்ம பேசுகிறோம்ல, similarity. To walk together, to think together, to share together. To share when our suffering also, that also you have to share. Similarity நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு in practical life it is not a similarity of Rome. Practical life similarity is a really very tricky and very difficult and very challenging issue. Similarity. To be together. As Jesus is with us, Emmanuel. Similarity.
அவர் தான் எப்பவுமே இருப்பார். நீர் ஒருவர் மட்டும் இல்லை என்றால் நம்ம பாடு, நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காது இருப்பது ஏன். இயேசு ஒருத்தர் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பார், எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அதை நாங்கள் இந்த நாளில் கடந்த 2 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் ஆல் ஆர் கான் ப்ரேயர் வித் அஸ். ஸோ யூ ப்ளீஸ் pray for us and support us, not with money, with your feelings, with your prayer and with your fraternity. And with this situation, we are very, very happy to have in our midst the successor of Bishop Soundaraj in the person of Bishop Ambrose. We say the successor, he has to succeed, he has to be successful. That's our wish. Vellore is very simple and very nice place. There is small difficulties. எங்கே டிஃபிகல்ட் இல்லை. பழைய ஏற்பாடு ஒரு டிஃபிகல்ட் தான். டிஃபிகல்ட்னு தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு தான். எல்லாமே ஒரு பட்சம்னா எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அதான் மேவாடன்னு இதுவரைக்கும் தெரியும். ஸோ our bishop will succeed. He will be very happy to work with the priests and the religious and the laity and the youth of Vellore. And we are part of his. We are his children. He is the successor of Bishop Soundar. The Holy See expects and wants, of course the official document is still waiting. We are prepared for it. And we entrust ourselves into the paternal and brotherly hands of our new bishop. Thank you. God bless. Gospel according to St. Luke, chapter 2, verses 4 to 14. Joseph also went from the town of Nazareth to Galilee, Judea, to the city of David called Bethlehem, because he was descendant from the house and family of David. He went to be registered with Mary, to whom he was engaged and who was expecting a child. While they were there, the time came for her to deliver a child. And she gave birth as firstborn and wrapped him in bands of cloth. Father Provincial Bosco, Reverend Provincial Margaret, Dr. Felix Wilfred, and Monsignor John Robert, my dear fathers and my dear sisters, my dear brothers. Thank you for inviting me to understand, that's what the Archbishop said, to understand the congregation. So thank you for your invitation. Let the Spirit guide us and lead us. Just a short message. Most of the time we tend to celebrate the historical Jesus was born. But the church also reminds us of his second coming. Most of the times we forget that aspect. And we stop with that. And then it is also, it's a matter of pride and joy. Therefore we take up this. But the second coming, it is a question of our commitment that involves more from our side. Therefore we conveniently omit this aspect of the second coming of Jesus. It is said Jesus is the human face of God. We could see God's face through Jesus Christ and through his life, through his words, through his actions. And then it is also a reminder, we are also face of God on this earth, wherever we are. Each one of us. We are also created in his own likeness and image. So we are also the face of the divine. I think this is the biggest challenge for us today. Not just to celebrate the historical event in the life of Jesus, but it is moving towards meeting him in the second coming.
I think you and me must realize this, our commitment to meet Jesus where the real justice is possible, love is possible, life is possible. So let me wish each and every one of you Merry Christmas and a prosperous New Year 2025. Thank you. I take this moment to wish His grace on the behalf of the Diocese of Vellore. You are not only the you recognize all your good works, and still people talk of you and all your good works, especially the hospitality that is shown to each and every one of us in the diocese. So thank you very much. So on the Diocese of Vellore, we want to honor you. Of our Bishop or the President Founder of SDR, and my dear beloved Bishop, Most Reverend Dr. Ambrose Puchemuthu, the new Bishop of Vellore, the 7th Bishop of Vellore, the lucky number, and my dear Father Provincial Reverend Dr. John Bosco, the Prince of Salvation Society, and my dear sister Margaret, the Prince of FMA, and my dear Father Felix, Dr. Felix, my professor and my mentor, and my dear sisters and fathers and brothers, good afternoon all. Already my bishop gave the message that on my part I have to congratulate and appreciate first and foremost our Grace Most Reverend Dr. A. Chinnappa, who was Bishop of Vellore for the past 12 years, who has done marvelously. Love the people, not only please the downtrodden, the marginalized, and he sacrifices life for that. And also, as Archbishop, he showed his concern to everyone and raised a voice for the upkeep of the downtrodden people always. As my mentor, he was my guru in Don Bosco, as my vice rector and assistant headmaster and my music guru. So I have a lot of appreciation for him. But as a bishop, as a shepherd, he guided everyone, loved everyone, embraced everyone, especially the downtrodden, the poor people. His hospitality and so many other qualities. So, His Grace, we are very, very thankful to you for all your human gesture to show your love and concern and care for the people in need, especially the Diocese of Vellore. 12 years a golden time that you showed. The name of our Bishop and all the priests and religious, we wish you a happy Christmas and a prosperous New Year. We pray continuously for the SDR Society. God be with you. Thank you so much. கேட்டிருப்பீங்க, நீங்கள் நிறைய ஜோக் அடிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற ஜோக்கு வரலாற்றிலே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அது இப்போ சொல்லிடுறேன். லூகாஸ் நற்செய்தியிலும் மத்தேயு நற்செய்தியிலும் லூகாஸ் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1-4 எது வேணாலும் சொல்கிறோம். நான் எப்படி வேணாலும் அடிக்கலாம் இல்லையா? நீங்கள் பைபிள் திறந்தால் பார்க்க போகிறீங்க. நல்லா கவனிங்க. இந்த ஜோக்கு நீங்கள் போகிற இடங்கள்லாம் போகலாம். அன்றைக்கி நான் உங்கள் ஆர்டினரி சர்டிஃபிகேட் நான் சொல்லலை, யாருக்காவது உங்கள் முகம் சுழிக்க போகிறான்னு சொல்லி பேசாத ஒரு ரொம்ப சாப்பிட்டா பாட்டு மட்டும் பாடிட்டு வந்துட்டேன். லூகாஸ் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருந்தால் ஒரு இடையன் ஒரு ஆடு தவறி போச்சு.
99 ஆடுகளையும் புல்வெளியில் விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக அவன் போய் கேட்கலாம். 99 என்ன ஆகுது? இன்னும் பார்த்தா ஒரு ஆடு கூட இருக்காது. ஆண்டவர் கதை சொல்கிறாரு. எது சொல்கிறாருன்னா, ஒரு ஆடு ரொம்ப முக்கியம். 99 ஆடு, 99 சேஃபாக இருக்கிறத விட அன்சேஃபாக இருக்கிற ஒரு ஆடு முக்கியம் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் ஜோக்குக்கு வரேன். வெள்ளூரில் நடந்த ஜோக்கு என்னன்னா, ஆடு காணாது போகல, 1000 காணாது போட்டாரு. அவரை 5 வருஷமா தேடிக்கலாம், அப்புறம் கிடைச்சாரு. மக்கள் எல்லாம் எல்லுங்க மக்களும் சரி, கிறிஸ்தவங்களும் சரி, மெட்ராஸ் பாதம் சரி, தமிழ்நாடு பிஷப்பும் சரி, புரபகாந்த பிதையும் சரி, இந்த ஒரு 5 வருஷமா தேடினாங்க. தேடி கடைசியா போதான் நம்ம 50 ரூபா சாப்பிட்றது கிடைச்சாரு இல்லையா? தேடினேன் வந்தது நானே. அந்த ஊட்டி வர உறவு சினிமான்னு பாடுறது தேடி 5 வருஷமா தேடினா 50 ரூபா சாப்பிட்றது கிடைச்சாரு. அதில் நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் கிடைக்கணுமானா 5 வருஷம் ஆகணும்னு மதிக்க வேண்டியதுதான். ஆகவே இப்படி தேடிக்கப்பட்ட ஆயர் நீங்கள் கண்டுபிடிச்சி பிரபாத பிரதேசத்தில் மக்கள் ஜெபம் பண்ணி நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கள் அவருடைய ஜெபம், அவருடைய உழைப்பு. இப்போ ஏற்கனவே அவர் பிஷப் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை 5 வருஷத்தில் அவரே செஞ்சுட்டார். ஆகவே அவர் எக்ஸி பிஷப்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சேவை செய்த ஒரு பொறுமையோடு இருந்த ஒரு மனிதன். என்ன என்னுடைய மாணவன் என்பதனால இல்லை, அவருடைய அப்பா அம்மா ரொம்ப நான் பாராட்டு. ஒரு பொறுமைக்கும் ஒரு மன திண்மைக்கும் ஒரு மெச்சூரிட்டிக்கும் ஒரு என்னுடைய நான் பாபுன்னு கூப்பிடுறேன். நம்ம தந்தை ராகுல் அது அவருக்கு இந்த யோகோடு சேர்ந்து எங்கள் அனைவருடைய எங்களுக்கெல்லாம் தெம்பாக இருந்தார். எங்களோடு நடந்தார். கஷ்டப்பட்டுலாம் 10 பேர் எங்களை பார்த்து சிரித்தாங்க. எங்கெல்லாம் பார்த்து கேவலம் பண்ணாங்க. எங்களெல்லாம் காரி துப்பாது கூட. சரி, நான் எல்லாத்தையும் கஷ்டப்படுறேன். ஆண்டவரே சிறுவர் அவரே காரி துப்புறாங்க, நம்ம துப்புறது இருந்தேன். பரிசெல்லாம் சரி செய்யலாம் செய்தார். காரி துப்பி சிறுவர்காரங்க போட்டாங்க. நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவர்களுடைய தெம்பல் அவர் கொடுக்குற ஒரு உற்சாகத்தை நாங்கள் பணி நடக்கும். ஆகவே என் மனைவி நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள் நம்புகின்றோம். அடுத்தபடியாக நான் திருச்சியில் 10 ஆண்டுகளுக்கு பணியாற்றிய பொழுது ஒரு முதியோர் இல்லத்தில் சகோதரிகள் ரிட்டையர்ட் சிஸ்டர்ஸ் ஹவுஸுக்கு அப்பப்போ பூசிக்கு போவேன். அப்போது அந்த சபையில் அந்த சாப்டர் நடந்துகிட்டே இருந்தது. அப்போது மதர் ஜெனரல் தேர்வு பண்ணோம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு ஞானமுள்ள தாயாரை தந்தாலும் அப்படின்னு எல்லாத்தையும் ஜெபிச்சு எல்லா கம்யூனிட்டிலையும் ஜெபிச்சாச்சு. அப்புறம் கடைசியாக மதர் ஜெனரலை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நான் பூசைக்கு போனேன். சிஸ்டர் பார்த்து, சிஸ்டர் சந்தோஷம் தானே மதுரைக்கு மதுரை வந்துட்டாங்க. ஆமாம் சாமி, இதுக்காகவா இப்படி ஜெபிச்சோம். ஆனால் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் உண்மையிலே அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக சொன்னது மாதிரி தேடி கண்டுபிடித்த ஒரு முத்தாக